அனைவருக்கும் வணக்கம். இரு வாரங்களாக நம்ம எல்லாருடைய டைம்லைன், சோஷியல் மீடியா ஃபீடு எல்லா இடத்துலுமே புதுசா ஒருத்தருடைய உருவம் நம்ம மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கோம். யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த் அம்பானி, திரு முகேஷ் அம்பானியுடைய மகன். அவருக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் என்பவருக்கும் ஜூலை மாதத்துல திருமணம் நடக்கவிருக்கிறதாம். அதற்காக திருமணத்திற்கு முன்னான கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் ஜாம் நகர் என்ற இடத்தில்தான் இப்படிப்பட்ட அந்த ஒரு ரிலையன்ஸ் குழுமத்துடைய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அங்கிருந்து தான் அதுதான் அந்த ஒரு இதயம் என்று சொல்லலாம். அந்த இடத்துல இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த கொண்டாட்டங்களுக்காக இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்வேறு விருந்தினர்கள் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இறங்குறாங்க. இதில் என்ன, இது ஒரு பிரம்மாண்டமாக நடைபெறப் போகிறது. இதில் என்ன விசேஷம், இதில் என்ன ஒரு கருத்து, மிகப்பெரிய பணக்காரர் பிரம்மாண்டமாக கொண்டாடுவதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பது புரிகிறது. என்ன கொடுமை அப்படின்னா, ஜாம் நகர் அப்படின்ற அந்த ஒரு ஏர்போர்ட், அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஜாம் நகர் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட். ஏன்னா அந்த அந்த ரீஃபைனரியை தவிர அந்த ஊரில் வேறு எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வெறும் அந்த ரீஃபைனரியை நம்பி மட்டும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டை 10 நாட்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அங்கே இந்தியாவுடைய விமானத்தளம் இருக்கிறது, இந்தியாவுடைய விமானப்படையுடைய விமானத்தளம் இருக்கிறது. இதை எப்படி இவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக மதுரையை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு செவிமடுக்காத ஒன்றிய அரசு ஜாம் நகர் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக தரம் உயர்த்தி இருக்கிறது. அதுவும் இதுக்கு 10 நாட்களுக்கு மட்டும். ஏன்னா இந்த விருந்தினர்கள் ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக இறங்கணுமா ஜாம் நகரில். அவங்க அகமதாபாத்லேயோ மும்பையிலையோ இறங்கி மாறக்கூடாதாம். யாருக்காக இதை செய்திருக்கிறது ஒன்றிய அரசு? யாருடைய பணம் இதற்காக வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழாமல் இல்லை. இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக யாருக்கான கட்சி? பாஜக எதற்கான கட்சி? குரோனி கேபிட்டலிசம் என்று சொல்வதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, கிளாசிக் எக்ஸாம்பிள் என்று சொல்வோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் பாப் பாடகி ரிஹானா அவர்கள் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கிறார்கள். பாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அந்த ரிஹானா இந்திய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த போது இதை எதிர்த்து, யார் இந்த ரிஹானா, இவர் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மூக்கை நுழைக்கிறார், இது இந்தியாவுடைய பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று ரிஹானாவுக்கு எதிராக பொங்கிய எல்லா முக்கியமான செலிபிரிட்டிஸ், சச்சின் டெண்டுல்கர் முதல் பலர் வரை எல்லாம் அங்கே போகிறாங்க. ரிஹானாவுடைய அந்த நடன நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கப் போகிறார்கள். ரிஹானாவை ஆன்டி இண்டியன் என்று சொன்னவர்கள் இவர்கள் எல்லோருமே இன்னைக்கு அந்த நடன நிகழ்ச்சியை கண்டுகளிக்கப் போகிறார்கள். அதில் தவறு ஒன்றும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகலாம், கண்டுகளிக்கலாம், நடனம் ஆடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எப்படி உங்களுடைய போலித்தனம் எப்படி வெளிப்படுகிறது என்பதற்கு இந்த நடன நிகழ்ச்சியும் குரோனி கேபிட்டலிசம் என்பதற்கும் இந்த ப்ரீ வெட்டிங் செலிபிரிட்டிஸ், ஜாம் நகரில் நடந்திருக்கக்கூடிய அம்பானி மகனுடைய அந்த ப்ரீ வெட்டிங் செலிபிரிட்டிஸ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாஜக வெறும் பணக்காரர்களுக்கான கட்சி, தொழிலதிபர்களுக்கான கட்சி என்பதற்கு ஒரு சான்றாய் விளங்குகிறது இந்த ஃபங்க்ஷன். நன்றி, வணக்கம்.